எங்க பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர், நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, நல்ல ஆராதனை நடத்துவாருன்றத பெருமை பேசி தனிப்பட்ட விதமா தேவனை துதிக்கிறதோ பாடுறதோ ஆராதிக்கிறதோ ஆவியினால் நிறைகிற அனுபவமோ இல்லாமலே பெயர் கிறிஸ்தவர்களாய் மாறின பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இன்றைக்கு அநேகம் உண்டு. ஆமாங்க, இன்னைக்கு தனிப்பட்ட விதமா தேவனை துதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆவி நிறைவு இல்லை, பாட்டு கேட்கறாங்க ஆனா அவங்க துதிக்கிறது இல்லை. ஆனா ஒரு காலம் இவங்க யார் தெரியுமா? காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, இரவுல ஆவியானவரால் நடத்தப்பட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தங்க வீட்டார் வந்து கேட்கும்படி கர்த்தரை துதிச்சு புகழ்ந்து பாடி ஆராதிச்சு நேரம் போறதே தெரியாம கர்த்தருக்குள்ள மகிழ்ந்தவங்க இப்ப பாத்திரம் வந்து காலி ஆயிடுச்சு. இப்ப பாத்திரத்துக்குள்ள வெறும் காத்து தான் இருக்கு. பணம்ன்ற காத்து, வேலைன்ற காத்து, கெரியர் என்ற காத்து, இதுதான் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கே தவிர ஆவியினால் நிறைந்து வாழ்ற ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ள மிஸ்ஸிங். லைஃப் வந்து ட்ரையா இருக்கு. ஆனா பேர் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னால நான் அந்த கேம்ப்ல இப்படி அபிஷேகப்பட்டேன், நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணிச்சேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியக்காரன் என் மேல தலைவில கை வைத்து ஜெபிக்கும் போது நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன், இதெல்லாம் 20 இயர்ஸ் முன்னாடி. இப்ப பைய காலியா தொங்குது, எல்லாம் விரிசல் விட்டுருக்கு.